ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயசுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் என்னென்னா ஸ்வீட் கோகோனட் அவல் தான். இது வீட்டிலே எவ்வளோ டேஸ்டியாக ஈஸியாக செய்யலான்றது பார்க்கலாம். இப்போ நான் இந்த கிளாஸில் வந்து சிகப்பு அவல் வந்து நல்லா கழுவிட்டு ஒரு கொதிக்கிற சுடு தண்ணியில் ஒரு ½ அன் ஹவர் போட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. அவ்வளோ எனக்கு அப்படியே அரிசி மாதிரி நல்லா உப்பி வருது. நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் போடும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அது உதிரி உதிரியாக இருக்குன்ட்டு. அதே மாதிரி நீங்கள் இப்படி கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா அது நல்லா மசியணும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் அது சாப்பிட ஈஸியாக இருக்கும். இல்லை ரொம்ப அந்த கஷ்டமாக ஊரில் அப்படின்னா அது சாப்பிடும்போது பசங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நல்லா கொதிக்கிற தண்ணியில் அதை போட்டுட்டு நீங்கள் அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா கரெக்டான அளவில் தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த அளவில் பார்த்திங்கன்னா இது நல்லா உப்பி வந்துடும். இப்போ இதுக்கு நான் வந்து கொஞ்சமாக வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஆர்கானிக் ஜாக்ரி இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒயிட் சுகர் மட்டும் ஆட் பண்ணாதீங்க. அது நல்லதும் இல்லை. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் கொஞ்சமாக சுக்கு பவுடர், இது வந்து டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது, அதனால தான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட நம்ம வந்து நான் தேங்காய் துருவினது வந்து இதை ஆட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காயில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் இது எவ்வளோ ஃப்ரெஷ் தேங்காய் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவல்லையும் உங்களுக்கு வந்து அயன் கண்டென்ட் இருக்குது, ஜாக்ரிலையும் இருக்குது. இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ நீங்கள் அதை ஊற வைக்கிறது மட்டும்தான் டைம் எடுக்குமே தவிர இது செய்யறதுக்கு மினிமம் ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகலை. இப்போ அந்தளவு இது டேஸ்டியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது உடனே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுடுங்க. இப்போ செஞ்சு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கழித்து சாப்பிட்டிங்கன்னா அந்த வெல்லத்தில் இருக்கிற ஒரு தண்ணி மாதிரி விட ஆரம்பிச்சிடும். அதனால தான் நீங்கள் தேவையான போது நீங்கள் உடனே மிக்ஸ் பண்ணி அப்பயே சர்வ் பண்ணிவிடுங்க. இதை டேஸ்டியான ஸ்வீட் கோகோனட் அவல் ரெடி ஆகிடுச்சு. இதுலேயே நீங்கள் நிறைய டைப்ஸ் ஆஃப் அவல் இருக்கு இல்லையா, அதில் கூட இது நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.